முருகன் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல எப்பயுமே நிறைஞ்சிருக்கிற ஒரு அருமை தெய்வம். செவ்வேல் தாங்கி கதிர்வேலாகி பக்தர்களுக்கு அருள் தரும் ஒரு தெய்வம். தமிழ் கடவுள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது முருகன். 10 முகனை கொண்ட வீரன். நம்மள பல பேருக்கு பழனி மலை, திருப்பரங்குன்றம் இதுதான் முருகனுக்கு சிறப்பு வாய்ந்த கோயில் அப்படின்னு நினைப்போம். ஆனால் குன்றக்குடி முருகன் திருத்தலமும் சிறப்பான கோயில் தான். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம குன்றக்குடி முருகன் திருக்கோயில் வரலாறு மற்றும் அதன் புனிதமிக்க தோற்றம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் நல்ல ஒழுக்கத்துடன் வாழ்ந்தாங்க. அந்த பகுதியில் பாரத்வாஜா அப்படிங்கிற ஒரு முனிவர் கடுமையாக தவம் செஞ்சு வந்தாங்க. பல காலங்கள் கழிஞ்சும் தவம் இருந்து இறைவனை அடைய முடிவு செஞ்சாங்க. கடைசியில அவங்க தவத்துக்கும் சக்தி கிடைச்சது. முனிவருடைய தவத்தை கண்டு ரொம்பவே மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு சதாசிவ ரூபத்துல தோன்றி, முனிவரே என்ன அருள் வேண்டுகிறீர் அப்படின்னு கேட்டாங்க. முனிவர், எனக்கு உமது மகன் முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே பார்வதி தேவி தோன்றி, அது உனது பாக்கியம், விரைவில் முருகப்பெருமான் உமக்கு தோன்றுவார் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. சிவபெருமான் பார்வதி தேவியோட அருளால கந்த சஷ்டி விரத நாட்களில முருகப்பெருமான் தனது அழகிய வடிவில் தோன்றினார். வெற்றிவேல் கையில் அழகிய வாளுடன் காட்சியளித்தார். அந்த இடத்துல ஒரு குகை ஒன்று உருவாச்சு. அதுல முருகப்பெருமான் இருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம அறியும் குன்றக்குடி. இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவி மக்கள் கூட்டம் கூட்டமா வந்தாங்க. பால், பழம், பொன் நகைகள் இது எல்லாமே கொண்டு வந்து முருகப்பெருமானை வழிபட்டாங்க. அந்த பகுதி எல்லாமே ஆன்மீக சக்தி பரவுச்சு. அன்னையில இருந்து வருஷம் வருஷம் மக்கள் திருவிழா நடத்த ஆரம்பிச்சாங்க. முருகப்பெருமான் எல்லாருக்கும் அருளிக்க அந்த இடமே புனிதமாகிடுச்சு. முருகன் வழிபாடு எல்லாத்துக்கும் மேலானதாவே மாறிடுச்சு. இந்த வீடியோ பார்க்குற உங்களையும் அந்த முருகப்பெருமான் ஆசிர்வதிக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.